வெல்கம் டு டாகர் டூரிஸ்ட். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டுடே லிட்டரரி மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லிட்டரரி மூமெண்ட்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் பார்க்க போகிறோம்னா, ரெனேசன்ஸ்லேருந்து மோஸ்ட் மாடர்ன் ஏஜ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எது பார்க்க போகிறோம்னா ரெனேசன்ஸ் ஏஜ் பார்த்தோன்னா 1550லேருந்து 1660 வரைக்கும் தான் ரெனேசன்ஸ் பீரியட்னு சொல்கிறாங்க. ரெனேசன்ஸில் நியூ திங்ஸ் எல்லாமே அந்த டைமில் எல்லாமே நியூ திங்ஸாக இருக்கட்டும், நியூ இன்வென்ஷனாக இருக்கட்டும், நியூ ரைட்டர்ஸாக இருக்கட்டும், நியூ ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே நியூவாக இது பண்ணிச்சு. லேட் 60th century பீரியட்லாம் ரெனேசன்ஸ் பீரியட்னு சொல்கிறாங்க. ரெனேசன்ஸ் பீரியட் 4 சப்செட்டாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எலிசபெத் ஏஜ், அதோட பீரியட் பார்த்தோன்னா 1058லேருந்து 1663 வரைக்கும். பியூர் எலிசபெத்ன்றனால எலிசபெத் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஜாக்கபியன் பார்த்தோன்னா கிங் ஜேம்ஸ்ன்றனால அவரோட ஏஜ்னு சொல்கிறாங்க. அவரோட பீரியட் பார்த்தோன்னா 1603லேருந்து 1625. தேர்ட் பார்த்தோன்னா கரோலின் ஏஜ், இது சார்ல்ஸ் அந்த டைமில் கிங் சார்ல்ஸ் இருந்தார், 1625 to 1649. லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா 1649 to 1660 காமன்வெல்த் பீரியட் சொல்லுவாங்க. காமன்வெல்த் பீரியட் இன்னொன்று கூட சொல்லலாம், பியூரிட்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. பியூரிட்டன் ஏஜ்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஏஜ் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, வெரி ஹைலி ரிலீஜியஸ் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் பியூரிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தியேட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபன் எலமெண்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட் எலமெண்ட்ஸ் எதுவுமே அவங்க பீரியடில் இல்லை. ஒன்லி சர்ச்சு, பைபிள் இந்த மாதிரி ரிலீஜியஸ் விஷயத்தை ரொம்ப அழகாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதை தான் காமன்வெல்த் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 பீரியட்ஸுக்குள்ளே அடங்கியிருக்கிறது தான் ரெனேசன்ஸ் பீரியட். 1550லேருந்து 660 இப்போ அந்த பீரியடோட புரியுதா? ஸோ இந்த பீரியட்ஸ்குள்ளே 7 லிட்டரரி மூமெண்ட்ஸ் இருக்குது. அந்த லிட்டரரி மூமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும் நேம் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஷார்ட்டிஸ் சாசேரியன். ஷார்ட்டிஸ் சாசேரியன்னா இந்த சர்க்கிள் ஆஃப் இந்த நேம் எப்படி வந்துச்சுன்னா, ஷார்ட்டிஸ் சாசேரியன் யாரெல்லாம் கூப்பிடப்படுறாங்க, ஜியோஃபி சாசர்னு 16th century ரைட்டர் இருந்தாங்க. அவரோட டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன சில போய்ட்ஸ்லாம் அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு எழுதுறதுனால தான் அவங்கள சார்ட்டிஸ் சாசேரியன் சொல்லி இது பண்ணாங்க. அவங்க டைம் என்ன பார்த்தோன்னா 15 and early 16th century ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்தனால ஸோ அதனால் சார்ட்டிஸ் சாசேரியன் இந்த நேம் வந்துச்சு. ஸோ சாசரோட கேட்டபிள் டேல்ஸை பார்த்து அவங்களோட ஸ்டைல் அட்மையர் பண்ணி தான் சார்ட்டிஸ் சாசேரியன் சொல்கிறாங்க. அவரோட நரேட்டிவ் ஸ்டைல், அழகு, இமேஜினேஷன், மாரல் கன்சர்ன்ஸ், இது எல்லாமே அவரோட சாசரோட ஃபாலோ பண்ணி அப்படியே அடாப்ட் பண்ணிடலாம். இப்போ பாரதியார் ஃபாலோ பண்ணி பாரதிதாசன் அதில் ஒரு ஸ்டைல் பிடிச்சி, அதே மாதிரி சாசரை பிடிச்சி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இதில் இவங்களாம் எப்படி இது பண்ணாங்கன்னா, இவங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தவங்க ஷார்ட்டிஸ் சாசேரியன் சொல்லிட்டு இது பண்ணாங்க. அவங்க எதை பற்றி எழுதினாங்கன்னா, லோக்கல் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் சம்டைம்ஸ் சட்டையர் வித் மாடர்ன் ஹேலகிரி தான் யூஸ் பண்ணி எழுத ஆரம்பித்தாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ்னு பார்த்தோன்னா 3 பேர் இருக்காங்க. ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டன்பர், கவின் டக்ளஸ். இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பார்த்தோன்னா ராபர்ட் ஹென்ரிசன் சொன்னால அவரோட ஒர்க்ஸ் பார்த்தோன்னா அந்த டைமில் பொலிட்டிக்கல் ஹேலகிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. டைட்டில் என்னன்னா த திசில் அண்ட் ரோஸ் பிளெண்டர் கண்ட்ரி லவ். த திசில் அண்ட் த ரோஸ் பிளெண்டரி லவ். இது